Yeah.
Yes, Lord, thank you, Jesus. உம்மை நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுமே, அப்பா உம்மை நான்
நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்லுமா, அவமானம் அடைவதில்லை. ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் அவமானப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சூழ்நிலையில அவனை சுற்றி இருந்த அநேகர் அவனுக்கு எதிராக இருந்தாங்க. எல்லாரும் அவனுக்கு எதிராக செயல்பட்ட போது கூட ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் அவன் கூட இருந்து அவனை அவமானப்பட விடாமல் அவனை காத்து வழி நடத்தினார் அல்லவோ. அதே தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியில பிரச்சனமா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் வந்தாலும் சரிதான், இந்த தேசமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரிதான், நீங்க நம்பின மனிதர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டதான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரிதான், என் தேவனாய கர்த்தர் ஒருவர் உங்கள் மத்தியில இருந்தா ஒருவர் மாத்திரம் உங்களுக்கு சார்பா இருப்பாரு என்று சொன்னார். யாரும் எதுவும் உங்களை செய்ய முடியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவஸ்நாமத்தை just clap your hands and worship him. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அப்படியே கரங்களை மூடி நல்ல கரங்களை தட்டி அலட்சித்த ஆவியானவரை அழைத்து, நீங்க ஒருவர் மட்டும் என்னோடு கூட இருந்த போதும், நீங்க மட்டும் என்னோடு கூட இருந்த போதும், உங்க தயவு மாத்திரம் நல்ல கைகளை தட்டி விட்டுறாதீங்க. நல்ல நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்ததற்காக ஒரு நோக்கத்தை, இன்றைக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்ததற்கான நோக்கத்தை தேவனாய கர்த்தர் நிறைவேற்ற வரையில் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே சொல்லி நல்ல கட்டி கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே. நான் அவமானம் அடைவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நீங்க ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆவியில அப்படி நிறைந்தவர்களாக ஆவியானவருடைய பிரசன்னத்தினால நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Let your Holy Spirit fill each and every one of us here right now in the name of our Lord Jesus Christ. Hallelujah, hallelujah. சொல்லுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. நீங்க மட்டும் என்னோட கூட இருந்தீங்கன்னா போதும், நீங்க மட்டும் என்னோட கூட இருந்தா போதும், வேற யாரும் என்னோட கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. You alone is enough in my life, oh Lord. Hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல வெட்கப்படாதீங்க. நீங்க அவமானப்படுவதற்கு தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்பி விசுவாசித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பின முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி என் தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். வெட்கங்கள் வந்தது போல சூழ்நிலைகள் வரலாம், அவமானங்கள் வந்தது போல பிரச்சனைகள் வரலாம், நிந்தனைகள் வந்தது போல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா என் தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் just clap your hands. கைகளை தட்டுங்க, விசுவாசம் வைக்கப்படுத்துங்க. நல்ல சத்தமா எவ்வளவு சத்தத்தை உங்க கரங்களினால கொடுக்க முடியுமா? All the praise glory to you Lord. All the praise and honor goes to you Lord. சொல்லுங்க, எல்லா துதி கன மகிமை அது என் இயேசு ஒருவருக்கே. எல்லா துதி கன மகிமை அது அவர் ஒருவருக்கே. எல்லா துதி கன மகிமை சொல்லுங்க, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே. சொல்லுங்க, என் தேவன் ஒருவருக்கே, என் இயேசு ஒருவருக்கே. Hallelujah, Hosanna.
எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு பேசுங்கப்பா. இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற பரமாத்மாவை என்னோடு கூட இடைப்படுங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் இந்த ஆராதனை, உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த நாளை ஆயத்தப்படுத்திருக்கிற எல்லா வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? பிசாசம் வைக்கப்பட்டது ஆண்டவரே, இன்னைக்கு இந்த மாலை வேளையில என்னோடு கூட இடைப்படுங்க. சொல்லுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்காம இந்த இடத்தை விட நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜெபத்தோடு வாங்க, நல்லா சத்தமா. பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என் தேவன் மாத்திரம் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க உதவி எனக்கு தேவைப்பா, உங்க அனுகிரகம் எனக்கு தேவை, உங்க தயவு எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க அன்பு எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேங்க உங்க பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. Let me feel your presence, O Father God. கேள்வி இயேசுவாவை பார்த்து அல்லேலூயா வாய்களை விரிவாய் தர அதை நன்மையாலே நிரப்புவேன் என்று சொன்னார். பிரதர் சிஸ்டர் மாயை திறந்த இயேசுவாவை நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த மாலை வேளையில மறுபடியும் ஒரு விஷயம் கூட என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. எஸ் எஸ் I'm going to give this mic. அதாவது இந்த நேரத்தை மாசுகளை நான் கொடுக்க போறேன். கொஞ்ச நேரம் நீங்க உங்களை ஆவியின் அனல்களோடாய் மாற்றுங்க. இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அக்கினி, இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அக்கினி, அல்லேலூயா, இங்கே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி உங்க வாழ்க்கையில் எரியணும்னு சொன்னா நீங்க உங்களுடைய அனல அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது போல அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா கர்த்தரால் நம்மளை பயன்படுத்த முடியாது. இந்த மாலை வேளையில சொல்லுங்க, தேவனே என்னை பயன்படுத்துங்க. I am yours. நான் உம்முடையவள். அல்லேலூயா. இங்க அநேகரோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க அநேகரோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட இடைப்படுங்கப்பா, என்னோட பேசுங்க. சொல்லுங்க, வாய்களை திறந்து சத்தத்தை விட்டு கண்களை எல்லாம் மூடிருக்க தயவு செய்து. யாரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். ஆவியானவர் இந்த இடத்தை நம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரசன்னத்தினால மூடிக்கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் ஒரே மனப்பட்டவர்களாக, ஒரே சிந்தையோடு, ஒரே ஆவியோடு மறுபடியும் சொல்ல போகிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா.
ஹalleluya 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 ஆமென் 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 ஆண்டவரே மறுபடியும் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுகிறாங்க. எங்களுடைய சமூகத்திலே தாண்டுகிறோம், எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து கை கொடுத்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க 2 நபர் 3 நபரை பார்த்து கை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் இடங்களில் அமர்வுடைய நான் கேட்கிறேன். மறுபடியும் கர்த்தர் உங்களோட இடைக்கூட சுத்தமானவராக இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் அல்லேலூயா. 3ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரோட சிந்தைகள் கொஞ்ச நேரம் என்ன ஒரு 45 மினிட்ஸ் என்ன ஒரு மணி நேரம் எல்லாரோட சிந்தை என்னுடைய எல்லாருடைய கண்கள் எல்லாருடைய ஆவியும் அப்படி ஆண்டவரை நோக்கி ஒரு வாஞ்சத்துக்காக இன்னைக்கு என்னோட கூட பேசுங்கப்பா. எல்லாரும் இன்னைக்கு கவனிங்க. எந்த சிந்தைகளை சிதற விடாதீங்க. என்ன கொஞ்ச நேரம் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அபிஷேகத்தினால தேவ மனுஷன் நிறைந்தவரை இடத்துல வந்திருக்கிறார். எல்லாம் ஒரு ஜெப சிந்தையோட ஒரு ஆவலோட ஒரு எதிர்பார்ப்போடு என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு செல்றதுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளோட மாத்திரம் கை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே பாஸ்டர் எட்வர்ட் ஆன்சன் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். மேசியூ ரிவைவல் சர்ச் திண்டுக்கல் அந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறாங்க. கடந்த நாட்களிலே தென்காசி பட்டணத்துக்கு சென்றிருந்த ஒரு மீட்டிங்காக டென்ட் ரிவைவல் மீட்டிங் அப்படின்னு சொல்றதான ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே தான் முதல்ல நான் பாஸ்டரை பார்த்த அன்னையிலேருந்து எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. இவ்விதமான ஜெப கூட்டம் எல்லாரும் இன்னைக்கு கவனிங்க. இவ்விதமான ஒரு ஜெப கூட்டம் என்னுடைய சபையில கர்த்தர் தர மாட்டாரா? இவ்விதமான ஒரு ஜெப கூட்டத்தை என்னுடைய ஆலயத்துல கர்த்தர் நிகழ்த்தி தரமாட்டாரா என்று சொல்லி நான் மனசுல ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் விரும்புகிறபடி ஆசைப்பட்டபடி கர்த்தர் இன்றைக்கு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் கொண்டு நல்ல கரங்களை கட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஞாபகம் தான் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு. நான் ஒரு 3 நாட்கள் அந்த இடத்துல இருந்து அந்த டென்ட் ரிவைவல்ல நான் பங்கு கொண்டேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்காய் அவங்க ஜெபிக்கிறது என்னுடைய கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். நான் பாஸ்டர் டெர்ஃபின்ட்ட இதை குறித்து பேசும்போது பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கு அவங்களை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் ஒருவரை கரெக்ட் கட்டி ஆண்டவரை தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல காரணங்கள் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல காரணங்கள் இருக்கு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்ற ஒரு ஊழியக்காரங்க இன்னைக்கு அவருடைய மகன் வந்து இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரர் தான். ஆனா நான் ஊழியத்துல ரொம்ப வருஷமா இல்லை. உலகத்தெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுத்திட்டு கடைசியா இப்போ ஆண்டு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. பாஸ்டர் டெர்ஃபின் மற்றும் பாஸ்டர் எட்வர்டுலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையா இருக்கும், ஒரு கவலையா இருக்கும். சின்ன வயசுல இருந்து அப்படியே தொடர்ந்து ஆண்டவர்களே இருந்து ஆண்டவருடைய இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக் கொள்கிறார்களே, ஆண்டவருடைய கண்களில கிருபை பெற்றுக் கொள்கிறாங்களே, தயவை பெற்றுக் கொள்கிறாங்களே. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நினைச்ச நிறைய நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்க. உண்மையாகவே உங்களுக்கான ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. ஒரு ஆவலோடு ஒரு எதிர்பார்ப்போடு சிந்தைகள் சிதற வேண்டாம். வேற எதை குறித்து நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேச வேண்டும். ஹல்லேலூயா. வாசகரைக்கலாம் இயேசு நாமத்தில் வார்த்தைகளை
சபையோத், யாவே சபையோத். சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், யாவே சபையோத். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தேவனுடைய நாமத்தில் ஒன்று அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை முதல் பயன்படுத்தின இடம் வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே. ஆமென் சொல்லுங்க. முதல் சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில சொன்னாங்க? மனம் கசந்து மிகவும் அழுது தேவனுக்கு ஒரு புது நாமத்தை சொல்லி அழைத்தார், சேனைகளின் கர்த்தாவே. ஹalleluya. மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட போகிறார். யாவே சபையோத்தாய் வெளிப்பட போகிறார். ஆமென். அவளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். அவளுக்கு குழந்தை இல்ல. வருஷம் பண்டிகைக்கு போகும் பொழுது அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவளுடைய கணவனாகிய எல்கானா அவளுக்கு எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது அவன் இனி ஒரு மனைவி பெரினாளை ஒருத்தி இருக்கிறா. அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பங்கு வைக்கிறதை விட அன்னாளுக்கு எத்தனை மடங்கு கொடுப்பானா? சொல்லுங்க, எவ்வளவு கொடுப்பானா? கேக்குதா நான் பேசுறது? எத்தனை மடங்கு கொடுப்பானா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் 2 மடங்கு கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. எல்கானா 2 மடங்கு கொடுப்பான். எதுக்குன்னா அவன் என்ன பண்ணணும்? துக்கப்படக்கூடாது, பண்டிகையில சந்தோஷமா இருக்கணும். ஐயோ குழந்தை இல்ல அப்படிங்கிறதுனால நான் அவளை நேசிக்காம போயிட்டேனோ அவன் நினைச்சிடக்கூடாது, அவன் மனசுல ஒரு பெருமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளை அதுவும் இல்லாம அவன் எல்லாரை விட அவளை தான் என்ன பண்ணானா அதிகமா நேசித்தான். அவன் சொல்லுங்க பாருங்க, அதிகமா நேசித்தான். ஆனா இத பார்த்துக்கிட்டு இருந்த பெரினாள் சக்கரத்தை என்ன பண்ணா, ஏண்டி என் புருஷன் ஒன்னதான் என்ன பண்றான், என் பிள்ளைகளை விட என்ன விட ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருந்துடுவ? 2 மடங்கு வாங்கி 2 பங்கு வாங்கி நீ சந்தோஷமா இருந்துடுவியான்னு எப்ப எல்கானா 2 பங்கு கொடுத்துட்டு அவன் அந்த பக்கம் போய் அவன் போன உடனே இவ எடுத்து அந்த 2 பங்கை சாப்பிடுறதுக்குள்ள இந்த சக்கலத்தை என்ன பண்ணுவா தெரியுமா? ஏண்டி மலடி, ஏண்டி பிள்ளை இல்லாதவனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. எத்தனை வார்த்தை? சத்தமா சொல்லலாமே, ஒரே ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவளுக்கு இருந்த சந்தோஷம், என் கணவர் என்ன எல்லாரும் என்னதான் நேசிக்கிறாரு இந்த மகிழ்ச்சி, எனக்கு 2 மடங்கு கொடுக்கிறாருங்கிற சந்தோஷம் அந்த ஒரு வார்த்தையில காணாம போயிடும். அடுத்த செகண்ட் அவளுக்கு என்ன வந்துடும்? துக்கம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. இவங்க எங்க போயிருக்கிறாங்க? வருஷம் எங்க போகிறாங்க? ஆலயத்துக்கு. எதுக்கு போறாங்க? பண்டிகை. சொல்லுங்க, எதுக்கு? நம்ம ஊர் பாஷையில சொன்னா திருவிழாவுக்கு போறாங்க. என்ன பண்றாங்க? யூதர்களுக்குரிய திருவிழாக்கள், அந்த குறிப்பிட்ட திருவிழாக்கள் அங்க போய் காணப்படும். சிலோவாக நடக்கிற திருவிழாவுக்கு போகிறாங்க. ஆனா அவளுக்கு திருவிழாவே இருக்காது. எல்லா வருஷமும் திருவிழா இவளுக்கு என்ன விழாவா தான் இருக்கும்? துக்க விழாவா தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? திருவிழாவே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இப்படி நடந்து, ஒவ்வொரு வருஷமும் பைபிள் அழகா சொல்லுது. அவன் நீங்க வாசிக்கிற பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை என்ன பண்ணியிருந்தாரா? அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கரத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளையும் மிகவும் சிறப்படுத்துவார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் எல்கானா என்ன பண்ணுவான்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் 5ஆம் வசனம் சொல்லுகிறது இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அதே போல 7ஆம் வசனத்தில் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை என்ன பண்ணுவானா? மனமணி பார்ப்பாள். அப்பொழுது அவள் அந்நாள் சாப்பிடாமல் என்ன பண்ணிட்டு இருப்பா? கரெக்டா கொடுத்து சாப்பிட போற நேரம் இவன் மனமணி வாங்கிடுவா. ஐயோ உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. ஹல்லேலூயா. வருஷந்தோறும் நடக்குது. சொல்லுங்க. சாத்தான் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாய் கொண்டு வரும். எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க வீட்டுல பிரச்சனை வரும். சில வாழ்க்கையில கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இனி நல்லா இருக்க போகிறோம்னு
நினைப்பாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா அவங்களுக்கு என்ன ஒரு அடுத்த பிரச்சனை வரும். ஹalleluya. இது வருஷந்தோறும் தொடர்ந்து நடக்குது. இவளுக்கு நிம்மதியே இல்லை. ஒரு பண்டிகை கூட சந்தோஷமா கொண்டாடவே முடியல. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இத கவனிக்க வேண்டியது. ஒரு பண்டிகை கூட சந்தோஷமா என்ன பண்ண முடியல, கொண்டாட முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முறை ஒரு பண்டிகைக்கு போன பொழுது அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை என்ன பண்ணி வைத்திருந்தார். அவள்கிட்ட பிரச்சனை இல்லை, அல்காடாண்டி பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாரு? பிரச்சனையா? ஆமென். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை என்ன பண்ணி வைத்திருந்தார். எது கிடைச்சா சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறது எதுக்குன்னா சாமுவேலை கொடுக்கு, பெரிய காரியத்தை கொடுக்கு. ஏன் அதை தடை பண்ண கொடுக்க கூடாதா? சரி, வேல்யூ தெரியாது, வேல்யூ தெரியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அதை விட உண்மை என்ன தெரியுமா, நடந்த சம்பவம் என்ன? இவன் நேரம் அழுதுகிட்டே ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே நீ அடியாரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் அதை இந்த பொருத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகையில கூட செஞ்சிருக்க மாட்டான். எப்ப இனி நான் இல்ல, என்னால முடியாது, அவர் தான் செய்யணும். அதுக்கு நான் இந்த பொருத்தனைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா சும்மா இல்லைங்க, இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைச்சா அவ என்ன பண்ணுவான்? இந்த பிள்ளைய திருப்பி ஆண்டவர் கொடுப்பா, ஒரு கோயிலையே விடுவா, கோயில் பிள்ளையா முடியாது, மனசு இருக்காது. அந்த மனசு வர்ற வரைக்கும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு சரண்டர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு பொருத்தனை எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட அவர் எதை எதிர்பார்க்கிறார்? நீங்க அவர்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கர்த்தர் சொல்றேன், நான் உன்கிட்ட ஒன்ன வச்சு பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன். அதை நீ என்றைக்கு புரிந்து அந்த திட்டத்திற்கு உன்னை கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறாயோ அன்றைக்கு நீ நினைத்ததை விட பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில். அப்ப துக்கமான நேரத்தில் தனக்காக பேசவோ யுத்தம் செய்யவோ பாருங்க, இந்த ஏற்கான நல்லவனா இருந்தா என்ன பண்ணணும்? அழாதெல்லாம் சொல்லிட்டான். இவனால அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சிச்சு. இவன் யார மாட்டான்? சக்கலத்திட்டு என்ன சொல்லணும்? ஏன் வருஷம் வருஷம் அவளை துக்கப்படுத்துற அப்படின்னு 2 போடு குடும்ப போடலையா? நம்மாட்கள் போட்டிருப்பாங்க. சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. ஆமென். அவன் 2 போடு போட்டு ஒரு தடவை அடிச்சிருந்தா அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டா? பேச மாட்டா. நல்ல கவனிக்கணும். ரொம்ப நல்ல கணவனா இருந்தான், மனைவி என்ன பண்ண மாட்டா. ஆனா அவளை கண்டிக்கவோ கடிக்கமானதாகவும் எங்கேயுமே இல்லை. இவன் வந்து ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடிந்தது. அவன் நன்னாளை ஆறுதல் படுத்ததான் முடிந்தது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு துக்கம் தீரவே இல்லை. தனக்காக பேச யாரும் இல்லை, தனக்காக யுத்தம் செய்ய யாரும் இல்லை. தன் நிந்தையை அப்படியே எதுக்காக மிஞ்சி போற என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் நிந்தையை புரட்டி போட யாரும் இல்லை, கர்ப்பத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க யாரும் இல்லை. கடைசியில் புரிந்து கொண்டா, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 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 ஆமென். அவள் ஆண்டவரை பார்த்து முதல்ல அந்த ஆலயத்திற்கு பண்ணின ஜெபம் என்ன? சேனைகளின், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தர் அவளுக்கு வெளிப்பட்டார். அன்றைக்கு தான் அவளுடைய கடைசி துக்கத்தின் ஜெபமாய் இருந்தது. அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சிலருடைய துக்கங்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வரப்போகிறார். சில குடும்பங்களின் துக்கங்களுக்கு பரிசுத்த ஆவியின் முடிவை கொண்டு வரப்போகிறார். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு போக போகிறார். உங்கள் சபையில் இருக்கிற சில போராட்டங்களுக்கு ஆவியானவர் முடிவை கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களை குறித்த துக்கத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு முடிவை தருவார். ஹalleluya. சொல்லுங்க யாவே சபையோ. சத்தமா சொல்லுங்க யாவே சபையோ. சத்தமா யாவே சபையோ. எல்லாரும் சொல்லுங்க யாவே சபையோ. சத்தமா சொல்லுங்க யாவே சபையோ. போதாது இந்த சத்தம் போதாது. நல்ல யாவே சபையோ. யாவே சபையோ.
யாவே சபையோ, யாவே சபையோ, யாவே சபையோ, யாவே சபையோ, யாவே சபையோ, யாவே. சேர்ந்து சொல்லலாமா? யாவே சபையோ. சத்தமா யாவே. எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை. யாவே சபையோ, யாவே சபையோ, யாவே யாவே சபையோ. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சேனைகளின் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் செய்வார். சேனைகளின் கர்த்தர் உங்கள் சபைக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 3 பேருக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக. ஹalleluya. அல்ல கவனிங்க. வேதத்துல சில காரியங்களை வேகமாய் காணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதில் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமா வாசிக்கிற டைம் 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். நான் வேகமா சில காரியங்களை நேரம் இல்லை, செய்தி கிட்ட 2-3 மணி நேரம் பேசுறேன். எனக்கு இது பேசணும்னு வந்த நாள் உணர்த்தப்பட்டபடினால, முன்னாடியே உணர்த்தப்பட்டபடினால தான் இதை முதல் செய்தி எடுத்து பேசுறேன். அவன் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தியிருக்கிறார் பேசும்படி. என்னால் எவ்வளோ அதை எடுத்து பேச முடியும் தெரியல. நான் வேகமா கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் முடிந்த காரியங்களை ஆவியானவருடைய உதவியோடு ஒவ்வொரு பேசுகிறேன். நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வேடிக்கை பார்க்கக்கூடாது, அங்கே நீ பார்க்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கவனமா வார்த்தையை வாங்கிக்கிட்டு ஆமென். வேகமா ஆவியானவரோடு பேச நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆவியானவர் நடத்துவாராக. அந்த சேனையின் கர்த்தாவே என்று சொன்ன அந்த வார்த்தையை இங்கே எளிய எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் என்ன பயன்படுத்துகிறார்? சேனைகளின் கர்த்தாவே, நான் சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். என்ன பண்ணாங்க? சேனைகளின் கர்த்தரை எதிர்க்க யாரும் இல்லை, ஆனா அவருடைய சொந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பலிபீடத்தை குறித்து சில காரியங்களை வேகமாய் சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ள போகிறேன். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்ன? சத்தமா சொல்லுங்க. பலி செலுத்துற இடம். அதுல அந்த பலிபீடத்துல அங்க இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதுல செலுத்தினா எப்படி பாவ நிவாரணம்? என்ன காரணம்? நல்லா கவனிங்க. ஏன் அப்படி ஆண்டு கட்டளையிட்டார்? பலிபீடம் என்பது பரலோகத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற தொடர்பு. பரலோகம் பூமியை சந்திக்கிற இடம் பலிபீடம். இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய உலகத்துக்கும் கண் காண முடியாத ஆவிக்குரிய உலகத்துக்கும் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பூமிக்குரிய உலகமும் இணைக்கப்படுகிற இடம் பலிபீடம். தேவனுக்கும் பலிபீடம் உண்டு, பிசாசுக்கும் பலிபீடம் உண்டு. இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பலிபீடம் கட்டி அதுல பலி செலுத்தினான். ஆனா இன்றைக்கு பலிபீடம்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய உலகத்தில் நம்முடைய கண் பார்க்க முடியாத பலிபீடங்கள் அநேகம் இருக்கிறது.
இதுல தேவனுடைய பலிபீடத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் உடைத்து போட்டார்கள். வேதத்தில் நான் வசனத்துல நேரலாம் நான் சொல்றேன், நீங்க வேகமா கவனிங்க. கர்த்தருடைய பலிபீடங்களும் இருந்தது, பாகாலின் பலிபீடங்களும் இருந்தது. சாத்தானுக்கு அவன் ஜனங்கள் பலிபீடம் கட்டினார்கள், அதை தேவ ஜனங்கள் போய் இடித்தார்கள். அவன் தேவனுக்குரிய பலிபீடங்களை சத்துருவின் ஜனங்கள், அதுவும் தேவ ஜனங்கள் தான் யாரெல்லாம் பிசாசை பின்பற்றினார்களோ அவர்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு சபை என்றால் இங்க ஒரு பலிபீடம் உண்டு. ஒரு ஜெபிக்கிற மனிதன் இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் உண்டு. உங்கள் ஜெபம் தான் பலிபீடம், உங்கள் துதி தான் பலிபீடம். அல்ல தினந்தோறும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரம் அதுல என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் எப்படிப்பட்டதுன்னா, பலிபீடம் மிகவும் வல்லமையானது. ஏன்னா பரலோகத்தையும் பூமியை இல்லை என்றால் ஆவிக்குரிய உலகத்தையும் இந்த பூமிக்குரிய உலகத்தையும் இணைக்கிற இடமா இருக்கிறபடியினால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலே தேவ மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பலிபீடம் கட்டினார்கள். பலிபீடம் கட்டினதெல்லாம் தேவன் இறங்கினார், தேவ மகிமை இறங்கினது. பலிபீடம் கட்டினவர்களுக்கெல்லாம் தேவன் கிருபை செய்தார், அற்புதங்களை செய்தார். நோவா பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டி சுகந்த வாசனையாக பலிப்பொருட்களை, அவன் சுத்தமான அவன் ஸ்தோத்திரம் பலிப்பொருட்களை செலுத்தினான். வேதம் சொல்கிறது கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். எப்பொழுது செலுத்தினான்? அவன் ஸ்தோத்திரம் அவன் முழு உலகம் அழிக்கப்பட்ட பின்பு பேழையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான் பலிபீடத்திலே. அவன் சொல்லுங்க பாருங்க. அது வேதத்தில் பலிபீடம் என்று சொல்லப்பட்ட முதல் இடம் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பலி செலுத்தின பொழுது அவன் கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். உடனே வேதம் சொல்கிறது அவன் ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் ஒரு கேள்வி கேட்பார், தேவன் எத்தனை நாள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்? 6 நாள். எத்தனை நாள் ஓய்ந்திருந்தார்? அது எத்தனாவது நாள்? 6 நாள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணி முடிச்சிட்டார்? சிருஷ்டித்து. அதுக்கப்புறம் கர்த்தர் எதுவுமே சிருஷ்டித்தாரா? இல்ல. ஆனா பாருங்க, இந்த பலிபீடத்தோட வல்லமை பாருங்க. நோவா பலிபீடம் கட்டி சுகந்த வாசனை முகர்ந்த தேவன் அது வரைக்கும் பூமியில இல்லாத ஒன்றை கொண்டு வந்து வானத்தில் வைத்தார். அச்சிட்டு சொன்னாரு, இதுதான் நான் என் ஜனங்களுக்கும் மனிதர்களுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை. இப்ப நான் அழிச்சது போல இனி ஒரு காலம் முழு பூமியை தண்ணீரினால் ஜலப்பிரளயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த கர்த்தரை செய்ய வச்சது என்ன தெரியுமா? நோவா கட்டின பலிபீடம், அவன் செலுத்தின பலி. தேவ பிள்ளைகளை, உங்கள் பலிபீடத்தை நீங்க செட் பண்ணிடணும். உங்க பலி பொருட்களை நீங்க பலி பொருளா மாறணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜெப பலிபீடம் செப்பரேட்டப்படணும். எலியாவை குறித்து சொல்கிறது, அவன் சொந்தம் இடிக்கப்பட்டு கிடந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பரேட்டு அவன் கர்த்தரை பார்த்து கூப்பிட்டான். வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அக்கினியை இறக்க வேண்டுமானால் உங்கள் பலிபீடம் செப்பரேட வேண்டும். கர்த்தரிடமிருந்து பதில் வர வேண்டுமானால் உங்கள் ஜெபம் சரி செப்பரேட்டப்பட வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கை செப்பரேட்டப்பட வேண்டும். உங்கள் துதி வாழ்க்கை செப்பரேட்டப்பட வேண்டும். உங்கள் பரிசுத்த பலிபீடம் செப்பரேட்டப்பட வேண்டும். கைதி குரான் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்கள் செப்பரேட் வேண்டிய பலிபீடங்கள் உண்டு. நீங்கள் சரி செய்ய வேண்டிய பலிபீடங்கள் உண்டு. கைதி குரானிலே சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். முதல் நாள் நான் வந்து உட்கார்ந்த பொழுது இந்த பலிபீடத்தை குறித்து கர்த்தர் பேசினார். நான் அதை உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன், பாஸ்டர் தனியா சொல்லிக்கிறேன். ஆமென், ஆமென். இது குரான் சொல்லுங்க. ஆமென். இந்த இடம் தேவன் உங்களை சந்திக்கும்படி இறங்கி வருகிற இடம். உங்கள் சபைக்கு அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிற இடம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வீற்றிருக்கிற இடம். உங்கள் துதிகளை, ஆராதனைகளை, உங்கள் ஜெபங்களை, அவன் அந்த பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள தேவன் வருகிற இடம் இந்த இடம் தான். அதனாலதான் எப்பவுமே நடத்த நம்ம என்ன நினைக்கிறோம்? பலிபீடம் நினைக்கிறோம். பலிபீடம் ஒன்று இருந்தா என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒன்று, என்றைக்கும் நித்தியமாய் நமக்காக செலுத்தப்பட்ட பலியாகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஆனால் அந்த பலி செலுத்தப்பட்டபடினால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மிருகங்களின் பலிகள், பறவைகளின் பலிகள் நிப்பாட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்பு நிப்பாட்டப்பட்டது என்று சொல்ல பவுலே ஆமென் ஸ்தோத்திரம் இனி சொல்லுகிறார், நான் யார் என்றால் ஆவிக்குரிய பலி செலுத்துகிற ஆசாரியன். நம்ம செலுத்த வேண்டிய பலி என்னது? இனி ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஜெப பலி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னொரு வார்த்தை சொல்றேன், பலினா பலி. சொல்லுங்க, பலினா பலி. அப்படின்னா நீங்க சொகுசா ஜோமிக்கு போக கூடாது, கொஞ்சம் வலிக்க ஜோமானும். சொகுசா ஆரஸ்ட் போக கூடாது, கொஞ்சம் உடம்பு வலிக்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் உபவாசம் பண்ணணும், கொஞ்சம் கண்ணி வலிச்சு ஜெபிக்கணும். எனக்கு நேரம் கிடைச்ச அந்த 2 நாட்கள் சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தாரு. எப்படி ஜெபிச்சா என்ன நடக்கும்? எனக்கு கர்த்தர் எனக்கு தனிப்பட்ட விதத்துல கற்றுக் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகள் அதனால உடையும் இந்த பலியினால. அடுத்து நீங்க ஒரு காணிக்கை கொடுக்குறீங்கன்னா நம்ம எப்படி கொடுப்போம்? நம்ம காணிக்கை எப்படி கொடுப்போம்? பர்ஸ்ல வச்சிருப்போம்,
பேக்கில் வச்சுருப்பீங்க. சில வீட்டில் இருந்து வரும்பொழுதே எடுத்துட்டு என்ன காணிக்கை தனியாக வச்சுட்டு வருவாங்க. எப்படி எடுப்பீங்க? நான் கேட்குறேன். ஒரு 10 ரூபா நோட்டு, ஒரு 20 ரூபா நோட்டு, ஒரு 50 ரூபா நோட்டு, ஒரு 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு. இப்போ 1000 ரூபா நோட்டு 2000 நோட்டு யார்ட்டையும் இல்லை. அது எங்கேயோ யாருக்கு 2000 நோட்டு இருக்கும். இப்போ மிஞ்சி போனால் நம்ம இருக்குது எத்தனை ரூபா நோட்டு? இதில் நீங்கள் எந்த நோட்டு எடுத்து வைப்பீங்க காணிக்கைக்கு? அடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு காணிக்கை கொடுக்குறப்ப நோட்டெல்லாம் கையில் வராது. பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக போடாமல் கொஞ்சம் சத்தமாக போட்டு நிறைய பேர் என்னவா கொடுப்பாங்க? காய் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் போடுறப்ப கொஞ்சம் சத்தமாக பிள்ளைங்க போடணும். அப்போ நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் செய்த சில காரியங்கள் பலி செலுத்துறது போல சாக்ரிஃபைஸ், அதான் பலி, தியாகம் செய்து சில நேரம் கர்த்தர் கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கையில் இருக்கிற வறுமை உடையும். பைபிள்ல வறுமையை உடைக்க, பணத்திலே பொருளாதாரத்தை ஆசீர்வாதம் பெற கர்த்தர் எவ்வளவு என்ன ஜெபம் பண்ண சொன்னார்? ஜெபம்லாம் பண்ண சொல்லல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, வேற ஃபார்முலா கிடையாது. ஜெபிக்கணும் என்ன சொல்லல, ஆசீர்வதிப்பார். ஆனா சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அது எதுவாக இருந்துச்சு. பணத்தை அறுக்கணும்னா தேவராஜத்தில் ஏதாவது விதைக்கணும். சாய்பாத்து உதவிட்டு என்னதான் இருந்துச்சு? பானையில கொஞ்சம் மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், அதை வச்சு எத்தனை அடலாம் செய்ய முடியும்? 2 அதுக்கு எத்தனை விறகு கொடுக்குறா? 2. எத்தனை விறகு செய்யறா? 2 விறகு பொறுக்கி 2 அடை செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்க? ஃபைனல் பிரெட், அவருடைய கடைசி ஆகாரம். அப்பதான் யார் வந்திருக்கிறா? அது வரைக்கும் ஐயா என்ன பண்ண தெரியுமா? எல்லாம் பஞ்சம், எவனுக்கு சாப்பாடு இல்லை. ஏரிக்காட்டில் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு டெய்லி காலையில் சாயங்காலம் என்ன சாப்பாடு? அப்பவும் எங்க இருந்து தான் வந்து தெரியாது. நல்ல திருப்தியா சாப்பிட்டு வந்தவரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடைசியில அந்த மாவை எடுத்து எண்ணெய் எடுத்து சாகுடன் முடிவுல இருந்த அந்த 7 2 விறகு பொறிக்கிட்டவன் வந்து என்ன கேட்டார்? கர்த்தர் சொல்றார். முதல்ல தண்ணி கேட்டான், போனவர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எனக்கு என்ன கொடு? பாஸ்டர் வராது, காசு இல்லை. சிஸ்டர், கர்த்தர் சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கிற செயின் காசெல்லாம் கழட்டி என்ன கொடுங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டரோட ஆவி சரியில்லை. கர்த்தர் பேசினார் என்ன சொல்றாரு? போய் சொல்றாரு. ஐயோ டைமே இல்லை, டைமை நினைச்சாலும் பயமா இருக்கு, ஒரு பயமும் இல்லை. எனக்கு சுத்தமா எனக்கு டைம் பார்த்தாரு. மெசேஜ் வந்து மெசேஜ்ல போகணும்னு கவனிங்க. அப்ப அந்த சாய்பாத் உதவி அவன் மனசுல எத்தனை யோசனை போயிருக்கு நீங்க யோசித்து பாருங்க. கடைசி நான் என் பிள்ளையும் கடைசி சாப்பிடையாச்சும் எப்படி சாப்பிடணும்? அதே திருப்தியா சாப்பிட முடியாத சாப்பிடுறாரு, குறைவான சாப்பிடுறாரு. அந்த ஆகப்பியா திருப்தியா சாப்பிட முடியாம எவன் நின்றான்? அந்த பாஸ்டர் நின்றாரு. அப்ப அவன் சொல்றாரு, எலியா கர்த்தர் சொல்றாரு, பஞ்சகாலம் முழுவதும் பார்த்த பானையில மா குறையாது, கலசத்துல என்ன செலவழித்து போறான். அவன் ஒரு வார்த்தை பேசல. நானா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது காசு இருந்தா அதையும் நான் எடுத்து பண்றேன். இப்படி நிறைய பண்ணுவேன். பாத்தீங்கன்னா எனக்கு சில கஷ்டப்பட்டு காசு கொடுப்பாங்க, எனக்கு அதை செலவு பண்ண வாங்க மாட்டேன். சில இடத்துல வாங்கி ஜோமணி அவங்களே கொடுத்துருவேன். சில இடத்துல அவன் வாங்கி என் வீட்டுல பீரோல கொண்டு வச்சிருக்கேன் ரொம்ப நாள். இன்னும் சில கொடுத்ததுலாம் பீரோல இருக்கு. போன மாசத்துக்கு சில காரியங்களை பேசினேன். அதனால என் ஒய்ஃப் எடுத்து கொஞ்சம் காசு செலவு பண்ணிட்டேன். எனக்கு அத்தனை என்ன சொல்றாருன்னா, நீ ஆசாரியம், நீ அதை எடுத்து ஆசிர்வித்து அதை புசித்து செலவு பண்ணாதான், பயன்படுத்தினாதான் என் ஜனத்தை என்ன பண்ண முடியும்? ஆசிர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மனசு என்னன்னா, நம்ம எலியாவை போல நம்மளால இருக்க முடியல. அவன் யார்? எலியா உள்ள குட்டிக்காரனா? அவன் வீட்டிலே இருக்க மாட்டான், எங்க உட்காந்துருப்பான்? காட்டுக்குள்ள. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். எலியா அப்படின்னா இவனுக்கு சாதாரண மனுஷனுக்கு சகவாசமே கிடையாது, அந்த மனசாட்சியே கிடையாது. நீ செத்தா என்ற உயிரோட இருந்தாரு. அவன் சிஷியன், அவனுக்கு மேல யாரு? எலிசா. ஆரம்ப ஊழியமா அவன் செஞ்சது என்னது? 40 பிள்ளைகளை கரண்டியை வச்சு சாபம் கொடுத்து சாவடிச்சதுதான். அவ்வளவு மனம் அவருக்கு எப்படி இருக்கு? சன்னியாசிகள் அல்லவா, அவருடைய இரக்கமற்ற குணங்கள் அப்படிதான் இருக்கும். ராமச்சந்திரன் பார்க்கலாம். அப்ப எலியா யார், எலிசா யார்? கர்த்தர் சொன்னா எதனால அதை செய்வோம்? கர்த்தர் சொன்னா
எதிர்த்து நின்றான். சொல்லுங்க, ராஜ்யத்தை எதிர்த்து நின்றான், ராஜாவை எதிர்த்து நின்றான். சொல்றான், கொண்டு வா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறையாது. பாருங்களேன், அந்த பசியில் இருக்கிற அந்த விதவை கண்ணு முன்னாடி அதை வாங்கி என்ன பண்றான்? சினிமா சாப்பிடுமா? ஒரு வார்த்தையை சொல்லலாம் இல்லையா? ஊழியக்காரங்க எப்படி இருக்க வேண்டியிருக்கு? சோப்பு போட்டு, சீப் எடுத்து, தலை சீப் போட்டு, கொண்டை போட்டு, மூஞ்சில் பவுடர் போட்டு, குளிப்பாட்டி விடுறதா இது மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும், அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. சிலர் எப்படி இருக்கணும்? களம் எடுத்து அடிக்கணும். அந்த அடி நீங்க வாங்கணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். யார் சொன்னா? நான் சொன்னா? வேற சொல்லுது, நீதிமான் என்று தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது தலைக்கு அபிஷேகம், ஆசீர்வாதம். ஆனால் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவன் மூடன் கடிந்து கொள்வதை வெறுக்கிறான். மூடன் என்ன பண்றான்? கடிந்து கொள்வது பிடிக்க, கடிந்து கொள்வது ஆசீர்வாதம். அவன் சொல்லுங்க, நேரமே இல்லையா? கொஞ்ச நேரம் நேரத்தை நிப்பாட்டுறீங்க. யோசுவாவை நிப்பாட்டின நேரம் என்ன பண்ணட்டும்? நிக்கட்டும். அவன் சொல்லுங்க. அதனால யாரும் எதை பார்க்காதீங்க. சரி, கவனிங்க. அப்ப அவன் எடுத்து வந்து கொடுக்குறான். எவ்வளவு வலியில கொடுத்துருப்பான்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு வேதனை. என் பிள்ளைக்கு கூட என் சாப்பாடு என்ன பண்ண முடியல. நம்மளா இருந்தா நிச்சயமா சொல்றேன், எலியாவுக்கு அன்னைக்கு அங்கேயே கடைசி ஊழியம் நடந்திருக்கும். பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஆமென். ஆனால் விசுவாசத்தோட வேதத்தில் இயேசு கிறிஸ்து இவளை பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார். என்ன பேசுறாரு? எலியாவின் நாட்களிலே இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரிடத்திலும் அனுப்பப்படாமல் சாரிபாத்திருந்த விதவைகளிடத்தில் மட்டுமே எலியா அனுப்பப்பட்டாலும் இவளை குறித்து இயேசு பேசுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவள் இஸ்ரவேல் விதவை கிடையாது, இவள் ஒரு புறஜாதி. இவள் யாரு? ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னப்போ அவளுக்கு இந்த விசுவாசத்தை பாருங்க. உண்மையை சொல்ற, இஸ்ரவேல் விதவையா இருந்தா விசுவாசிக்க மாட்டாங்க. கர்த்தர் யார் அனுப்புறாரு? புறஜாதி. இங்க சபைக்குள்ள இருக்க நமக்கு என்ன கிடையாது? விசுவாசத்தை பேசுவோம், ஆனா விசுவாசம் செயல்ல வராது. நிறைய விசுவாசம் பேசுவோம், ஆனா என்ன வராது? செயல்ல வராது. போன மாசம் இந்த சபையில என்னோட சர்ச் ஆனிவர்சரி, எக்கச்சக்கமான செலவு தேவை. சர்ச்செல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா யோசிக்கணும். அப்ப எங்க சர்ச்சில் ஒரு விதவை, அவங்க வந்து ஒரு டீச்சர். அவங்க ஒரு டீச்சர். அந்த டீச்சர் என்ன கவனிக்க, டீச்சர் அவங்களுக்கு ஒரு வாலிப 12th படிக்கிற பொண்ணு இருக்கிறா. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர விசுவாசம். புதுசாக சர்ச்சு பண்ணுவாங்க. 3 வருஷமா தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. நாம சொல்லுங்க, மீதி எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வரவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே இல்லாத விசுவாசம் யாருக்குமே தான் இருக்கு. இந்த விதவை செய்தி ராமன் சொல்லுங்க பாருங்க. அவங்க கையில இருக்கிறது வெறும் 120 ரூபாய் தான் இருக்குது. ஆனா அவங்க பொறுத்தனை பண்ணாங்க, பிரதர் நீங்க பெயிண்ட் அடிக்க ரெடி பண்ணுங்க, நான் காசு கொடுப்பேன். எப்படிக்கா கொடுப்பீங்க? அது கர்த்தர் செய்வார், அவர் செய்வார். என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கையை வாங்கி நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. எப்படி நம்மளா இருந்தாலும் முதல்ல பணம் வரட்டும் அப்புறம் செய்வதுன்னு சொல்லுவோம். பணம் எல்லாம் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம். பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறதுல விசுவாசம், கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்புறது தான் விசுவாசம். கைதுக்கு சொன்ன ராமன் சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசு அதைத்தான் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாது. பார்க்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், வெளியே ஒரு தேவதூதன் இருக்கிறான், நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாருன்றனால ஆமாங்க இருக்குதுங்க. பரலோகம் இருக்கா? நரகம் இருக்கா? இயேசு இருக்கிறாரா? பார்த்துட்டீங்களா யாராச்சும்? அப்புறம் எப்படி சொல்றீங்க இருக்கு? இதான் விசுவாசம். நான் பார்க்கல, ஆனா உறுதியா நம்புறேன் அது இருக்கிறது. எந்த மாற்றம் இல்லாம நம்புறேன் அது இருக்கிறது. இதுக்கு ராமன் சொல்றத பார்க்கலாம். இந்த விசுவாசத்தால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. விசுவாசத்தால தான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த விசுவாசத்தால தான் பரிசுத்தமாய் பெற்றீங்க. இதே விசுவாசத்தால நீங்க அற்புதம் செய்ய முடியும். இதே விசுவாசத்தால பிசாசை துரத்த முடியும். இதே விசுவாசத்தால வியாதியை சுத்தமாக்க முடியும். இதே விசுவாசத்தால உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை உடைக்க முடியும். அதே விசுவாசம். அது கொஞ்சம் வளரணும். விசுவாசம் சோதனை வரும். விசுவாசம் சோதிக்கப்பட்டது. சாரிபாத்திரத்தை வந்துச்சு பாருங்க சோதனை. இப்படி வரும்பொழுது நம்ம ஜெயிக்க விசுவாசத்தின் அளவு அதிகமாகும், அதிகாரம் அதிகமாகும். அதன் பின்பு பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கிற விசுவாசமாய் மாறும். நல்லா கவனிங்க. சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு காசு வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் செய்வார் அப்படி இல்லையா? நான் கடையில் அக்கௌண்ட்ல சொன்னேன், எப்படியோ கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ கை வை, நான் என்ன பண்றேன்? உண்மையே சொல்றேங்க.
இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய அமௌண்ட் பணம் உங்க கையில வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். வலியோட கொடுக்கணும். நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்ல முடியும். முடிஞ்ச நாளைக்கு டைம் இருந்தா சொல்றேன்னா மெசேஜ்லயே போகல. ஆனா எனக்கு தெரியும் ஆவியானவர் என்ன பேச விரும்புறாரோ அதை பேசுவார். ஆமென். இந்த கருத்து உங்களுடைய நான் சொல்றேன், உலகத்துல புறஜாதிகள் தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று நம்புகிற விக்கிரகாராதனைக்காரர்கள், ஏன் அம்பானி அதானி உட்பட அவ்வளவு பணம் எப்படிங்க அவங்களுக்கு வரும்? ஏன் ஒரு தேவனுக்கு வர முடியாதா? அந்த பக்கம் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. கொள்ளையடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், நீ பாவம் செஞ்சுட்டு தான் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வேற தசமபாகத்துல உண்மையா இருக்கும், காணிக்கையில உற்சாகம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லலையே. தசமபாகத்துல காணிக்கையில தசமபாகம் உண்மைக்கு சோதனை, காணிக்க உங்க அன்புக்கு சோதனை. திரும்ப சொல்லுங்க. தசமபாகம் உண்மைக்கு சோதனை, காணிக்க கர்த்தர் மேல இருக்கிற அன்புக்கு சோதனை. எங்க சர்ச்சில் நாங்கள் ஆண்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணம் வரும், 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், அடுத்து 2 நாள் கழிச்சு என்ன காசு கேட்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? நீ பேசு, கொடுக்கறத பத்தி பேசு. இவங்களுக்காக உபாசம் பண்ணி இருக்கிற ஜெபிச்சிருக்கிற எல்லாமே நல்லதுதான். ஆனா இனி கொடுக்க தான் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்க காசு கொடுக்கறத பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க எனக்கு தெரியாது. சில சபையில சபை போதுக்கிறவங்க கொடுக்கறத பத்தி என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் என்ன கேட்கிறேன்? காசு கேட்கிறேன். நான் 1 வருஷத்துக்கு அப்படிதான் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஒரே சவால், ஆண்டவரே நான் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது, எங்க விசுவாசிகளுக்கு நான் தான் கொடுத்து என்ன செய்யணும்? அது ஆண்டவர் செய்வார் இல்லைன்னு. ஆனா இந்த 1 வருஷம் சரியான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஜனங்களுக்கு கொடுக்க பழக்கு, அப்பதான் ஆசிரியர் முடியும். ஏன்னா வேதத்தின் நீதி ஒருவேளை தலைமுறையான சாபங்கள் இருக்கிறது, தரித்திரங்கள் இருக்கிறது. அது உடையணும்னா மற்றவர்கள் கொடுக்கிறத விட இவங்க வலி நிறைந்து கொடுக்கணும். அவங்க சத்தமா சொல்லுங்க. தசமபாகம் என்ன? 10ல் 1 யாருக்கு? அது யாருடையது? கர்த்தருடையது. அவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற சம்பளம். அப்ப பரலோகத்துல அவர் பணம் அடிக்கிற மிஷின் இருந்தா அங்கே அடிச்சு அனுப்பிடுவார். மிஷின் எங்க மாட்டிக்கிச்சு? பூமியில மாட்டிக்கிச்சு. ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பணத்தை ஆவிக்குரிய உலகத்துல உங்க கையில கொடுத்து அனுப்பி, உங்களுக்கு இப்ப 100 ரூபாய் சம்பளம்னா ஆக்சுவலா உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் எவ்வளவுதான்? 90 ரூபாய். 10 ரூபாய் அவர் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாரு கர்த்தர். என் காசை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ யார்கிட்ட போய் கொடுத்துடு? ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி, பண்டகசாலைகள் ஆகாரம் உண்டாகும்படி பண்டகசாலை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுத்துரு. நான் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டியது. நீ எடுத்து சாப்பிடாத, நீ ஏமாத்திராத. மல்லிகால பேசுற, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றி விட்டீர்கள், கொள்ளையடித்து விட்டீர்கள். இங்க நான் எப்ப ஆண்டவர் உங்களை வஞ்சித்தோம்? எதுல வஞ்சித்தோம்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றீர்கள். எப்படி ஏமாத்துறீங்க? அதுதான் நீ தசமபாகம் கொடுக்கலையே. ராமன் சொல்லுங்க. சில தசமபாகத்தை 2ஆய் பங்கிட்டு, ஒன்றை கர்த்தருக்கு, ஒன்றை தங்களுக்கு வைத்துக் கொள்வோம். ஒரு காலமும் தசமபாகத்துல 1 காசை நீங்க என்ன பண்ணக்கூடாது. அது திருடுறது. யார்கிட்ட திருடுறது? யார்கிட்ட திருடுறா? சொல்லுங்க ஐயா. திருடுற மாதிரி தெரியுது. பாஸ்டருக்கு கார் எடுக்கலாம், பாஸ்டர் இன்னும் புது கார் வாங்கலாம், அது நமக்கு தேவையே இல்லை. நீ கர்த்தர் விசுவாசித்தா, நீ சபைக்குள்ள கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனமா இருந்தா, வேதத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனமா இருந்தா, நீங்க தசமபாகத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கு, ஊழியர்களுக்கு என்று அவர்கள் ஆகாரத்துக்கு என்று கொடுக்கிறார். ஊழியர் தேவைக்கு கொடுக்கல, சபையின் தேவைக்கு கொடுக்கல, பாஸ்டர் தேவைக்கு கொடுக்கிறார். அதுல உண்மையா தசமபாகத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்று நாம சொல்லுங்க பாருங்க. 2 காணிக்க கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதற்கு சோதனை. அதை எப்படி கொடுக்கணுமா? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்கிறவன்? உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேங்க, உற்சாகமா யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா விசனப்பட்ட
நமக்கு இல்லை. ஐயோ கொடுத்துதான் ஆகணும் கட்டாயத்துல நல்ல காணிக்கையில நிறைய காணிக்கை இருக்கு. நன்றி காணிக்கை, பொருத்தன காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை. இது கிராமம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. காணிக்கைய எண்ணி கொடுக்க கூடாது, அள்ளி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை என்ன பண்றோமா? கனம் பண்றோம். அதான் காணிக்கை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கர்த்தர் கொடுக்கிற முதல் பலன். முதல் பலன் என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். உங்கள்ட்ட இருக்கிற எல்லா நோட்லையும் 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 500 நோட்ல முதல் பலன் என்னது? முடிஞ்சா அதை எடுத்து கொடுக்கணும். அதுக்காக திங்கட்கிழமை சில்லறை மாத்தி வைக்கக்கூடாது. எது கிராமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிறைய பேர் பஸ்ல வரவங்கலாம் கண்டக்டர் சில்லறை மாத்திடுவாங்க. பஸ்ல வராதவங்க கடையில சொல்லி மாத்திர வேலை பார்ப்பாங்க. ஆமென். நீங்க தியாகபூர்வமா கொடுத்தா பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சில என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எடுத்து நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பாஸ்டர், நான் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவர் என்ற ஒரு காசு இல்லாம எல்லாத்தையும் வலிச்சு சில நேரம் கொடுப்பேன், வலிக்கும். அடுத்த நேரம் சாப்பாடு காசு இல்லாம கொடுத்துருவோம். ஏன்னா சில நேரம் அப்படி கொடுத்தாதான் சில நிரந்தர கட்டுகள் உடையும். பாருங்க, சில என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு சாயங்காலம் ஆண்டவரே நேற்று கொடுத்தேன் இன்னும் தரலைன்னு இருப்பாங்க. நான் நேற்று கொடுத்துட்டு எல்லாத்தையும் பாச சொன்னாரு, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு என்ன நடக்கல. நான் அவளை பார்த்து கேட்கிறேன், காணிக்கிறது என்ன தெரியுமா? விதை. சொல்லுங்க, காணிக்கிறது என்ன? விதை. விதையை இன்னைக்கு விதைக்கிறீங்க. மாமரத்தை எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடலாம்? படம் 3 வருஷம் 5 வருஷம். நாளைக்கே நான் விதைச்சிட்டேங்க, நேற்று இன்னும் இந்த மாமரம் முளைக்கல, கனி வரலன்னு சொன்னா இதான் நியாயம் இருக்கா? அப்படிதான் இன்னைக்கு நீங்க விதைக்கிறீங்க, நான் வீணா போகாது. கர்த்தர்கிட்ட கணக்குல தான் இருக்கு. அவர் ஏற்ற நேரத்தில் பலன் கொடுப்பார். தென்னை மரம் தேங்காய் வைக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஆகும்? அது ஒரு 5 வருஷம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, இன்னைக்கு காணி கொடுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே அறுவடை வரும் பாருங்க. தப்பா இல்லை? இன்னைக்கு வந்துச்சு நாளைக்கு அறுவடை வரும், நிச்சயமா வந்தே தீரும். அப்ப காணிக்கிறது விதை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விதைய ரெண்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு தானியத்தையும் விதையையும் கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். விதைய விதைக்க தான் வச்சிருக்கணுமே தவிர சாப்பிடக்கூடாது. விதைய சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு மட்டும் வயிறு நிரம்போ, அடுத்த அறுவடைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. விதை என்ன பண்ணணும்? விதைக்க தெரியணும். நல்லா விதைக்கணும். நீங்க எந்த தேவன் மேல நீங்க நினைக்க பாஸ்டர் காணி கொடுக்குறேன், நீங்க பாஸ்டர் மேல இருக்கிற அபிஷேகத்துல தான் காணிக்க விதைக்கிறீங்க. அவங்க மேல இருக்கிற தேவ கிருபையில விதைக்கிறீங்க. நீங்க விதைச்சுக்கிட்டு பாஸ்டர் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டரால ஒரு பலனும் கொடுக்க முடியாது. உங்க பலனை எங்க எதிர்பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. அவர் தான் பலன் கொடுப்பார். அறுவடையை அறுத்துக் கொள்வீங்க. அப்ப நல்லா கவனிங்க, கொடுக்கப்படாது. சபை என்ன பண்ணணும்? நீங்க நல்லா கொடுப்பீங்க நான் நம்புறேன். இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துறேன். சபையில ஏசி மாட்ட மாட்டேன், நான் மாட்டேன், பசங்க மாட்டேன். வேணா காங்கிரீட் மேல நான் போடுறேன், இல்லைன்னா ஃபால் சீலிங் போடுறேன். அது ஒருத்தர் பண்ணுங்க. ஒரு மீட்டிங் நடக்குதா, முழு செலவை நான் பண்றேன். நான் நிறைய இடத்துக்கு மீட்டிங் போறப்ப சில இடங்கள்ல உதாரணத்துக்கு சொல்றேன், கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சையில் மீட்டிங் போடுவாங்க. அந்த சர்ச்சைக்கு நான் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய அத்தனை தேவைகளை, எனக்கு சாப்பாடு, காணிக்கை எல்லாமே அந்த குடும்பம் தான் பொறுப்பெடுப்பாங்க. 10 நாள் கூட நடந்ததுன்னா ஒரு 5, 6, 7 ஊழியர்கள் வருவாங்க. அவங்க முன்கூட்டியே சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் வரும்போது அவங்க செலவெல்லாம் நாங்கள் தான் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஏன்னா அந்த அந்த என்னுடைய ஊழியத்தை அவங்க விரும்பி அதில் பிரியப்பட்டு அதில் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, அபிஷேகத்தை விரும்புகிறவங்க. நல்லா கவனிங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவர் ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படி இருந்தாரு. ஆனா அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தி
நான் போறப்பெல்லாம் என்ன நல்ல ஹோட்டல்ல கூப்பிட்டு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து என் சாப்பாடு செலவெல்லாம் பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல காணிக்க எனக்கு அவங்க தான் கொடுப்பாங்க. கடைசியா பாஸ்டர் பொறுப்பு அவங்க கையில எடுத்தனால அவங்க காணிக்க என் கையில வரும். நான் ஜோமனி ஆசை சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஒரு 2 வருஷத்துக்குள்ள என் ஊழியத்துல என்ன அற்புதம் நடக்குதோ அந்த மனுஷ மூலமா நடக்க ஆரம்பிச்சாரு. என் ஊழியத்துல நடக்கிற அதே அற்புதம் அவர் மூலமா நடக்க ஆரம்பிச்சு. நல்லா கவனிக்கணும். வேதத்துல இயேசு சொன்னார், தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை கிடைக்கும். அப்ப காரணம் இல்ல, தீர்க்கதரிசி தான் என்னெல்லாம் கிருபை இருக்கோ அது அவனுக்கும் வரும். சீசன் என்ற நாமத்து நிமித்தம் சீசன் ஏற்றுக்கொள்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம், ரொம்ப இல்ல மாத்திரம், ஒரு கலசம் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் அதற்கான பலனை அடையாமல் போவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில கொண்டு வந்து ராமன் சொல்றாங்க. அப்ப பலிகள்னா இந்த மாதிரி வித்தியாசமான பலிகள் இருக்கு. நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நேரம் நடுவுல தூங்காம ஜெபிச்சு பழகணும். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், தூங்கக்கூடாத நேரம் தூங்க வேண்டிய நேரம் தூங்கலாம். பைத்தியம் ஆயிடுவீங்க. தூங்கக்கூடாத நேரம் தூங்குனீங்கன்னா பிசாசின் கடியில் அகப்பட்டுவீங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று உண்டு. அன்னைக்கு தூங்குனீங்கன்னா நீங்க பிரச்சனையில மாட்டிக்குவீங்க, சோதனைக்குள் மாட்டிக்கொள்வீங்க. ஆனா தூங்க வேண்டிய நேரம் நீங்க என்ன பண்ணணும்? தூங்கணும். பாருங்க, தூங்கும் போது நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். யாக்கோபு தலையில கல்ல வச்சு என்ன பண்ணா? தலைக்கீழ கல்ல வைத்து தூங்குனா, தரிசனத்தை பார்த்தான், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அந்த நேரம் தூங்காம நம்ம பிள்ளைங்க பண்ற மாதிரி வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டிக்கிட்டு பப்ஜி விளையாடிட்டு இருந்தா கர்த்தரையும் பார்க்க முடியாது, வாக்குத்தத்தமும் பெற முடியாது. வேணா ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலயும் ரீல்ஸ் பார்க்கலாம், தரிசனம் பார்க்க முடியாது. அப்ப தரிசனம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கணும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கதான் வரும், உங்க மேல வாக்குத்தத்தம் வரும், பரலோகம் திறக்கும். தூதர்களை பார்ப்பீங்க, இயேசுவை பார்ப்பீங்க, பரலோகத்தை பார்ப்பீங்க. இனி என்ன சம்பவிக்க போகுதுன்னு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், எச்சரிப்பு கொடுப்பார். சொப்பனத்துல பாருங்க, யோசேப்போட கர்த்தர் பேசினார். சொப்பனத்துல 3 சாஸ்திரிகள் வந்தானே, அவங்கள கர்த்தர் எச்சரிக்கிறார், வந்த வழியே போகாம வேற வழியா போங்க. கர்த்தர் எதெல்லாம் பேசுறாரு? சொப்பனத்துல தான் பேசுறாரு. சாலமோன்ட்ட கர்த்தர் திரும்பி எங்க வந்து பேசுறாரு? உனக்கு என்ன வேணும் கேள். நம்ம கிட்ட சொப்பனத்துல யார் வர்றா? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கெட்ட சொப்பனமா வருது. அப்படி என்னதான் சொப்பனம் வருது? பாம்பு வருது, நாய் வருது, பேய் வருது. வரக்கூடாது எல்லாம் வருது. கைதுராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ வந்து என்ன பண்றாங்க? அமுக்குறாங்க. அமுக்குது பாஸ்டர் நைட்டு. ஏன் அமுக்குது? ஜெபம் சரியில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில பலம் இல்லை. நீங்க ஜெயிக்க முடியல. நீங்க ஆவியில ஷார்ப் ஆயிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் வரல, சத்தமே வரல. நான் இயேசுவின் சொல்லி பார்த்தேன், ஆனா ஒண்ணும். அப்புறம் என்ன அர்த்தம்? ஜெபம் பத்தரங்க அர்த்தம். சாத்தான் ஜெயிச்சிட்டான். எங்க? சொப்பனத்துல. தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், தூங்காம ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்காம ஜெபிக்கணும். ராமன் சொல்லுங்களேன். விழித்திருக்க வேண்டிய நேரம் விழித்திருக்கலன்னா சத்துரு வந்து என்ன விதைப்பானா? களை விதைப்பான். கைதி ராமன் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. போக முடியலையே. நல்லா கவனி. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கவனம் இல்லாம ஜாக்கிரதையா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வாழ்வீங்கன்னா நீங்கள் சத்துருவின் கையிலே விளையாட்டு பொருளாக இருப்பீர்கள், வேடிக்கை பொருளாக இருப்பீர்கள். உங்களால சாத்தானை ஜெயிக்கவே முடியாது, பிசாசை ஜெயிக்கவே முடியாது, பாவத்தை ஜெயிக்கவே முடியாது, சோதனை தரித்திரத்தை ஜெயிக்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீங்க என்னமோ ஏனோதானோ வாழ்ற வாழ்க்கை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், கூட்டங்களுக்கு வர்றோம், போறோம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் நீங்கள் கவனமாய் விழித்திருந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. சபைக்கு வரும்பொழுது இருக்கிறத விட ஆவியில் இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? சபைக்கு வெளியே. அதுதான் அவங்க ஒரிஜினாலிட்டி. இருக்கிற இந்த எக்ஸ்டேஜ் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்ன சொல்லித்தரேன், இவங்களுடைய ஒரிஜினலா இவங்க யாரும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பா கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற கூட பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க,
வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, டீச்சர்ஸ்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சில் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுவும் பாஸ்டரை பார்த்தா பாஸ்டர் ஒரு மாதிரி இருப்பாங்க. யாருமே இல்லாத தனிமையில இருப்பாங்க பாருங்க, அதுதான் அவங்க. ஆனா அந்த அவங்கள எங்கேயுமே பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வாலிப வயசுக்குள்ள, இந்த டீனேஜ் வாலிப வயசுல இவங்களுக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்கும். நான் நல்லவனா எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த டென்ஷன்லயும் அந்த டிப்ரெஷன்லயும் அந்த ஸ்ட்ரெஸ்லயும் தான் உங்கள்கிட்ட சண்டை போடுறது. மறைவிடத்தில் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் மறைத்து தங்களை நல்லவர்களை போல காண்பிக்க இருக்கிற டென்ஷன் இருக்கு பாருங்க. அதனாலதான் அப்பாவை பார்த்தா பிடிக்காது, அம்மாவை பார்த்தா பிடிக்காது, அதுவும் பாஸ்டரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஹalleluya. எங்க சர்ச்சில் வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தா நடுங்குவாங்க. ஏன் சொல்லுங்க பாருங்க, ஏன் சொல்லுங்க? அவன் அங்க வரும்போதே அவன் யாரு, என்ன பண்ணிட்டு வர்றான், என்ன பாவம் பண்ணிட்டு வர்றான். என் வீட்டுல இருந்து பண்ணாலே சொல்லுங்க, இங்க ஏதோ ஃபோன் அடிப்பேன், டேய் திரும்ப என் மனைவி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் நம்பல, இவர் ஏதோ பேசுறாரு ஃப்ளூக்ல அப்படின்னு. என்னாண்டவர் எனக்கு ஒரே கவலை. ஒரு நாள் அவங்க ஊர்ல இருந்து, எங்க மாமியார் ஊர்ல இருந்து கார்ல கிளம்புறோம். அப்ப திடீர்னு ஆண்டு எனக்கு ஒரு பையன் ஞாபகப்படுத்தார். அவன் திண்டுக்கல்ல இருக்கான், நான் மன்னார்ல இருந்து கிளம்புறேன். ஃபோன் போடுறேன், ப்ளூடூத்ல கேக்குது, என் ஒய்ஃபும் கேட்டுருக்கா. அப்ப டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன உட்கார்ந்து இருக்கிறேன். அவன்கிட்ட பேசணும்னு ஆண்டவர், அம்மா இப்போ உனக்கு ஏன் தலைவலிக்குது, அவன்கிட்ட நான் கேட்கிறேன், இப்போ ஏன் உனக்கு, அவன்கிட்ட பேசும்போது எனக்கு தலைவலிக்குது, ஆண்டு உணர்த்துறாரு அவனுக்கு தலைவலி இருக்கு பாரு, உனக்கு ஏன்டா தலைவலின்னு கேட்டேன். ஆனால் தெரியலனே அப்படின்னா, தலைவலிக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டு சொல்றாரு, நேற்று நைட்டு 12 மணிக்கு உன் மொபைல் எடுத்து உட்காந்து இப்படி ஒரு சைட்ல இந்த மாதிரி சில விஷயங்களை நீ பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்தியா, அதனால தான் உனக்கு தலைவலிக்குது. அடுத்த செகண்ட் அண்ணே உடனே ஒரு வாசம் பண்ணி ஜோன்றேன். நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், நான் முடிஞ்சா நிறைய சொல்றேன், எனக்கு முடிஞ்சா உங்கள்கிட்டயும் சொல்றேன். நீங்க யாரு கதை சொல்லுங்க. எவனாவது நான் திருக்கதர்சனம் சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தி சொல்லி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டா அதுதான் சந்தோஷம். ஏன் சொல்லுங்க? அதுக்கப்புறம் வெளிப்படக்கூடாத ரகசியம்லாம் ஆழமா இன்னும் ஆழமா இன்னும் ஆழமா வெளிப்படும். ஒரு தடவை கேட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டா அதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒண்ணுக்கு பதிலாக 10 வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவ்வளவு போனாரா நம்மளோட? சிலருக்கு ஆண்டவரை விட இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நினைப்பு, பரம ஞானிகள் நினைப்பு, கர்த்தருக்கே இந்த விளையாட்டு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. கட்சியில் கேளுங்க, எத்தனையோ சம்பவம்லாம் சொல்ல முடியும். ஒரு பையன் செவிக்க வந்தான், வந்த உடனே உங்களுக்கு ஆவி இருக்கிற வருஷத்துக்கு பின்னாடி அந்த ஸ்பிரிட் தெரியும், போயிட்டு திரும்ப வந்து ஆண்டு பேசினார். டேய் அவன் 25 வயசு, 40 வயசுக்கு கூட இருக்கிற உனக்கு என்ன வேலை? அவன் வயசு என்ன? ஆண்டு சொல்றாரு 40 வயசு பொம்பளைங்க பின்னாடி உனக்கு என்ன வேலை? அடுத்த ஆண்டு காரணம் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கிறான், அவன் இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி அவனுக்கு சின்ன வயசா இருக்கும், இத்தனை வயசு வித்தியாசத்துல பெண்களோட தப்பா இருக்கிறான். அந்த ஆவி உணர பிடிக்குது. உண்மைதானே? நான் மனம் திரும்பிடுறேன். என் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் 40 வயசு 42 வயசு இருக்கிற ஒரு லேடி, அந்த லேடி கூட கள்ள உறவுல இருக்கிறான். இப்ப எனக்கும் அந்த தாக்கம். அவன் சொல்லுங்க எனக்கு டைம் பிரச்சனை இருக்கு. உண்மையாக பேசிட்டு போற பலிபிடத்தை பற்றி சொல்லி கொடுங்க. நான் சொல்றேன், கட்டப்பட வேண்டிய பலிபிடங்கள் உடைக்கப்பட வேண்டிய பலிபிடங்கள். 9 மணிக்கு தான் நீங்க சொல்ல எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? 10 மணிக்கு முடிச்சிடலாமா? அப்புறம் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லி போயிருவேன். ஆமே. ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க தாராளமா போகலாம், பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டு உட்காரணும் இல்லை. அதோட வார்த்தை கேட்கணும்னு நினைச்சுங்க. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் பேசுறதை நான் பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னொரு பையன் வந்தான், நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியுது, முடிஞ்சு உட்காந்துருந்தே அவங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவன் முன்னாடி போய் ஜெபிக்க மாட்டேங்கிறா, என்னன்னு கேளுங்கன்னு மட்டும் சொன்னாங்க. உடனே ஒரு டேபிளை போட்டேன், இந்த பக்கம் வச்சார், அந்த பக்கம் வச்சார், அந்த சேர் நீ உட்காந்து சேரல நான் உட்காடுறேன். ராமன் சொல்லுங்க பாருங்க. உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது
ஜெபிக்க ஆரம்பிக்க பேச ஆரம்பிச்சேன். ஜெபிக்கல, பேசிட்டே இருக்கும் பொழுது டேய், அவன் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு ஸ்பின்னிங் மில்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட உனக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது? லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவன் சொன்னான், அப்படிலாம் இல்லைண்ணே, எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஏன் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணுகிட்டே ஃபோன் பேசணும், அந்த பொண்ணையே பார்க்கணும், அந்த பொண்ணுகிட்டயே பேசணும் தோணுது ஏன் அப்படின்னு சொன்னா அவன் சரியா நம்ம கிட்ட ஒத்துக்கல. இதான் சொன்னேன், ஒரு தடவை ஒத்துக்கிட்டு அதோட முடியும். இல்லைன்னா அங்கிட்ட ஆழமா பேசிக்கிட்டே இருந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு சகப்பட்டதில் ஒரு கீச்சல் வந்து இப்படி அடிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்துச்சு. அது என்ன பாட்டு தெரியுமா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, ஏய் ஏதோ வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு. ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அடுத்த செகண்ட் என் கண்ணு முன்னாடி என்ன ஆடுது? இந்த கலரில் இப்படி ஒரு கீச்சல் நீ வாங்கி கொடுத்த. அதுக்கப்புறம் தான் சரண்டர். உண்மைதான். நான் அவன் 3 மணிக்கு ஆரம்பிச்சு நான் பேசுங்க முடிக்கிறப்ப 5 மணி. 5 மணிக்கு அவன் சொல்றான், அண்ணே 5 மணிக்கு அவன் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், இப்பவே சிம்ம உடச்சு போட்டுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தா எங்க சபையில் அநேக வாலிப பிள்ளைகள் பல கட்டங்கள்ல தப்புவிக்கிற கிருபையா இருக்குது. நம்ம காப்பாற்ற பல வாலிப பிள்ளைங்க, பலருடைய வாழ்க்கை. ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. வந்த உடனே அந்த வெளிப்படுத்தாரு, அம்மா உன்னால எந்த ஒரு ஆணோடையும் முகமுகமா பேச முடியல. ஏன் உங்க அப்பா கூட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அவர் முகத்தை பார்த்து உன்னால பேச முடியல. ஏன் அப்படின்னா யாரை பார்த்தாலும் உனக்கு நிர்வாணமா தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா நீ 5ஆம் வகுப்பு படிக்கும்போது உன் வாழ்க்கை நடந்த சம்பவம். அவர் சொல்றா, உண்மைதான். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய சொந்த அப்பாவுடைய அண்ணன் ஒரு பெரியப்பா மகன் என்னை கற்பழிச்சுட்டான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் அவனுக்கு தவிர யாருக்குமே பாருங்க அந்த மகள் எவ்வளவு வருஷம் கஷ்டப்படுறா. அன்னைக்கு அவளுக்குள்ள வந்த அந்த அவன் மூலமா வந்த ஆவி இவளை என்ன பண்ண வச்சிருக்கு? கட்டி வச்சு இந்த கருத்தை வெளிப்படுத்தி அப்புறம் அவளுக்கு ஜெபிச்சு அதை உடச்சி அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கருத்தை உங்க கூட பேச முடியுமா? முடியும். உங்களை பத்தியும் பேச முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. அதனால நாளைக்கு கொடுத்து வரணும், கவலைப்படாதீங்க, சொல்ல மாட்டேன், இதுவா பயப்படாதீங்க, வந்திருக்க நாளைக்கு தயவு செஞ்சு. ஆமே. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்கள் பலிபீடங்களை நீங்க சப்பனிட்டா உங்க வாழ்க்கை சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்காது. எப்படி இருக்காது? உங்க வசனம் கர்த்தருக்கு வாக்குத்தத்தமானது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், கழுதை போல இந்த கூட்டத்தை மாற்ற விரும்புகிறேன். கழுவினுடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? யாரும் எந்த மிருகமும் எந்த பறவையும் எந்த மனிதனும் பார்க்க முடியாத தூரத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரே ஜீவன் கழுகுதான். ஆகவேதான் வேதத்திலே அவன் ஸ்தோத்திரம், அவன் கிறிஸ்தவ உலகத்திலே இந்த கழுகை யாருக்கு அடையாளமா சொல்லுவாங்க? தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. காவை சொல்லுங்க பாருங்க. சத்தம் அல்லேலூயா. வேதத்திலே கேருபீன்களை பார்க்கிற பொழுது தேவனுக்கு 4 சாயல் உண்டு. ஒன்று மனுஷ முகம், ஒன்று எருதும் காளையின் முகம், ஒன்று சிங்க முகம், இனி ஒன்று என்ன முகம் தெரியுமா? இது தேவனுடைய 4 குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதுல கழுகு என்பது அந்த தீர்க்கதரிசன பார்வை குறிக்கிறது. கைதி குராவை சொல்லுங்க பாருங்க. நான் இந்த வசனத்தை நான் இந்த பிரசங்கிக்க பொழுது கழுகு கொடுத்து வரப்பொழுது காரியங்களை நமக்கு சொல்லுகிறேன். வேகமா நம்ம வாசிப்போம். ஒரு 20 நிமிஷத்துல நான் வேகமா இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி முடித்துறேன். அவன் பலிபீடங்களை சப்பனிட வேண்டிய பலிபீடங்களை சப்பனிட வேண்டும், கெட்ட வேண்டிய பலிகளை கட்ட வேண்டும். நாம் இடிக்க வேண்டிய சில பலிபீடங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன பலிபீடங்கள்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. உபாகமம் 7:5. அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து, இன்னைக்கு என்னென்ன பலிபீடங்களை இடிக்கணும்னு வேகமா சொல்லுகிறேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11. எப்ராயிம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆகையால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக. நல்ல கவனிங்க, சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடம் பாவத்தின் பலிபீடம். என்ன பலிபீடம்?
பலிபீடம் என்பது சக்தி வாய்ந்தது. மனுஷனை ஆவிக்குரிய உலகம் கட்டுப்படுத்த, மனிதன் ஆவிக்குரிய உலகத்தை தொடர்பு கொள்ள, அவன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தொடர்பு தான், ஒரு ஜங்ஷன் தான் பலிபீடம். இந்த பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டிய பலிபீடங்கள் தகர்க்கப்படாவிட்டால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? பாவ பலிபீடம் அப்படின்னு நாங்க சொல்லுது. பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு. அப்ப இந்த பலிபீடம் அவர்களை என்ன செய்ய வைக்கிறது? பாவம் செய்ய வைக்கிறது. கைது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு தலைமுறையா இந்த பலிபீடம், இந்த பாவத்தின் பலிபீடம் வரும். தகப்பன் தாய்க்கு அவன் தலைமுறைகள் முன்பாக இருந்து சிலர் ரத்தத்தின் வழியாக அந்த பாவ பலிபீடம் வரும். சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில வரும், மந்திரவாதங்கள் மூலமாக வரும். ஒரு மந்திரவாதி உங்களை தாக்க வேண்டும் ஆனால் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை அவன் நேரடியாக தாக்கவே முடியாது. அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நேரம் தாக்க முடியாது. அவன் உங்களை பாவம் செய்ய வைப்பான். பிசாசு உங்களை நேரடியாக தாக்க முடியாது, உங்களை பாவம் செய்ய வைப்பான். நீங்கள் பாவம் செய்யும் பொழுதுதான் அவனால் உங்களை தாக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பாவ பலிபீடம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவே வராது. பாவ பலிபீடம் இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயம் வராது. பாவ பலிபீடம் இருந்தா சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்தின் பலிபீடங்களை தகர்க்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. சிலர் இன்றைக்கு பாவத்தோடு போராடுகிறார்கள். ஒரு நாள் பாவத்தோடு போராடக்கூடாது. என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு ஓடணும். பாவத்தோடு என்ன பண்ணக்கூடாது? பவுல் சொல்லுகிறார், யாரும் பாவத்தோடு எதிர்த்து நிற்க, ரத்தம் சிந்தத்தக்கதாக யாரும் எதிர்த்து நிற்க இல்லை. இயேசுவை தவிர யாரும் அந்த பாவத்தோடு எதிர்த்து நிற்க முடியாது. அதை ஜெயிக்கணும்னா ரத்தம் சிந்தணும். பாவத்தை ஜெயிக்க வேண்டி பாவத்தோடு போராடுவதல்ல, பாவத்தை ஜெயிக்க வேண்டி பாவத்தை விட்டு ஓடு. ராமன் சொல்லுங்க. இத்தனை புரியுது? நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் ஆகுற ஏரியா. என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க? போராடுறாங்க. நாளைக்கு ஜெயிச்சிடலாம், இனி நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். போராடுறாங்க. போராடக்கூடாது. பாவம் வருதுன்னு தெரிஞ்சா நீ விட்டு ஓடணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தன் சுய இச்சையால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பாவம் அவன் ஸ்தோத்திரம் இச்சை பூர்ணமாகும் பொழுது வேதம் சொல்கிறது, பாவத்தை சிலுவையில இயேசு கொன்றார். அதாவது ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பாவம் நம்மளை விட்டு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்க? பாவங்களோட வெளியே போயிடுச்சா? பாவம் வெளியே போயிடுச்சா? உள்ள எல்லாம் இல்லப்ப வாக்குவாதம், கசப்பு, எரிச்சல், பொய், கெட்ட வார்த்தை, பெருமை, மனமெட்டிமை, அகந்த, இருமாப்பு, சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இச்சை, காமவிகாரம். விக்கிர காரணம் வேற இல்லாம இருக்கலாம். ஆனா விக்கிரகம் இல்லாத இருக்கிற காரணம் இருக்கும். பொருளாசையாக இருக்கிற. இப்ப சொல்லுங்க, ஞானஸ்நானம் எடுத்து எல்லாரும் விட்டு பாவம் வெளியே போயிடுச்சா? போயிடுச்சா இல்லையா? போச்சு. ஆனா திரும்ப வந்துருச்சு. எப்படி வந்தது? பாவத்தை அன்னைக்கு நம்ம பாவத்தோட மணந்திருக்கணும். பாவத்தை அறிக்கை செஞ்சோம். இயேசுவிடத்தை பாவத்தை கழுவிச்சு. பாவம் போயிடுச்சு. ஆனா பாவத்துக்கு ஒரு அம்மா இருக்குது. யாரு? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை. அப்ப நம்ம சரீரத்தில் என்ன வெளியே போகணும்? இச்சைதான். இந்த இச்சைதான் நல்ல பிரச்சனைகளுக்கு காரணம். அதுதான் பாவத்தை பிறப்பிக்கிறது. கைது காமெண்ட் சத்தமா சொல்லுங்க. பாவத்துக்கு அம்மா இச்சை, பாவத்துக்கு அப்பா சாத்தான். அவன் வேற ஒண்ணும் பண்ண மாட்டான், தூண்டி விடுவான் உங்களுக்கு இருக்கிற இச்சைய. ஆகவே இச்சை எப்பொழுது தூண்டப்படுகிறது, அதாவது பாவம் செய்ய அவன் என்ன தூண்டுதல் கொடுக்குறானோ, சிலருக்கு கோபப்படுறது இச்சை, வாக்குவாதம் பண்ணுவது இச்சை, எல்லாமே அந்த அதுல இருந்து அந்த இச்சையிலிருந்து வர்றதுதான். கைது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா. பாவ பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து நீங்க உடைக்க வேண்டிய பலிபீடம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களின் பலிபீடங்கள். கைது ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஓகே, அடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஸ்தோத்திரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் 6:25, அன்று ராத்திரியிலே கர்த்தர் கிதியோனை நோக்கி
நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. என்ன நல்லா கவனிக்கிற சம்பவத்தில் உங்களுக்கு வேகமா சொல்லுகிறேன். கிதியோனின் காலகட்டங்கள் வரும் பொழுது மீதியானியர்கள் தேசத்திலே படையெடுத்து 7 வருடங்கள் தொடர்ச்சியாக வந்து விளைவுகள் அறுவடைகள் வரும் பொழுது தேசத்தில் புகுந்து ஆடு மாடுகள் எல்லா அறுவடைகளையும் கொள்ளையெடுத்து தேசத்தை சூறையாடி போவார்கள். இது எத்தனை வருடம் நடந்தது என்றால் 7 வருடம் நடந்தது. சொல்லுங்க எத்தனை வருஷம் நடந்தது? சத்தமா சொல்லுங்க எத்தனை வருடம் நடந்தது? 7 வருஷம் தொடர் சம்பவமே நடக்கிறது. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அந்நேரத்தில் கர்த்தர் யாரை சந்திக்க வருகிறார்? அவன் கிதியோனை சந்திக்க கர்த்தருடைய தூதன் வருகிறார். கர்த்தர் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப கிதியோன் என்ன கேட்டான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு ஏங்க வருது? நம்ம மாதிரிதான் அவன் கேட்டான். கர்த்தர் ஏன் கூட இருந்தா எனக்கு இருக்குங்க கேள்வி என்னன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் உண்மைதான், நீ கர்த்தர் கூட இருக்கிறியா? நிறைய சொல்லுவாங்க பணம் நிறைய வந்து கர்த்தர் ஏன் கூட இருக்கிற பாருங்க. என்ன நிறைய நான் சொல்ல மாட்டேன், நிறைய பணம் இருக்கிறனால கர்த்தர் நிறைய அவங்க கூட இருக்கிற அர்த்தம் கிடையாது. திரும்ப சொல்லுங்க, பணம் நிறைய இருக்கிறனால கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நான் எனக்கு எல்லாருக்கும் வியாதி, எனக்கு வியாதி இல்லை, கர்த்தர் ஏன் கூட இருக்கிற அர்த்தம் கிடையாது. கர்த்தர் இருந்தா பணம் வரும், சுகம் வரும், எல்லாம் வரும். கர்த்தர் இருந்தா வியாதியும் இருக்கதான் செய்யும், சில நேரத்துல கஷ்டம் இருக்கதான் செய்யும், லாஸ் இருக்கு இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதை வச்சு கர்த்தர் ஏன் கூட இருக்க முடிவு பண்ணவே முடியாது. நம்ம கர்த்தர் கூட இருந்து அவருக்கு பிரியமா இருக்கிறோம், அதுதான் முக்கியம். கைதுக்கு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொல்றார்? நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். அவ்வளவுதான். அப்ப கிதியோன் கேட்கிறான் அடுத்த கேள்வி. ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், இல்ல இல்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, அவன் ஸ்தோத்திரம், உன்னை கொண்டு இஸ்ரவேலை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். இப்படிலாம் பேசும்போது அடுத்த கேள்வி கேட்கிறான். ஸ்தோத்திரம், எங்களுடைய பிதாக்கள் எகிப்திலே கர்த்தர் செய்தார் என்று சொன்ன அற்புதங்கள் எங்க அப்பா அப்பா அம்மா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? கர்த்தர் யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு, எகிப்துல அவங்க அடிமையா இருந்தாங்க, கர்த்தர் என்னென்ன அற்புதம் செஞ்சாரு, அவர்களை எப்படி விடுதலை ஆக்கினாரு, எல்லாத்தையும் கிதியோனுக்கு அவர் தாய் தகப்பன் போயிட்டு இருக்கிறார்கள், பிதாக்கள் போயிட்டு இருக்கிறார்கள். அவ்வளவு நல்ல அப்பா. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தரை சொல்லி கொடுக்கணும், அவருடைய அற்புதங்களை சொல்லி கொடுக்கணும். எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இருந்து என்னுடைய தாத்தா, நான் நாளைக்கு சாட்சி சொல்லும்போது சொல்றேன், எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க அம்மாவுடைய சித்தப்பா, எங்க அம்மாவுடைய அம்மா, அது மட்டும் இல்ல இந்த சபை, அதாவது எகவாரச்சின சபை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல, அது ஸ்தாபித்த ஊழியர்கள், அங்கிருந்த மதர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், கிருபாசன சபை ஸ்தாபகரான இந்த சாதையா, சாதுக்கள், இவர்கள் மூலமா என்னென்ன அற்புதம் நடந்துச்சு. அவங்க தூரத்துல வரும்போது பிசாசுகளோட தீர்க்கதரிசனங்கள் சொல்லுவாங்க, அவ்வளவு வல்லமையா இருந்தாங்கன்னு சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் எனக்குள்ள ஊழியம் செய்ய ஆசை வந்தது. ஆமென் சொல்லுங்க. தெய்வத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். படுக்கும் பொழுதும், எழுவும் பொழுதும், உட்காரும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சத்தம் சொல்லுங்க. அவர்கள் முதிர் வயதாகும் வரைக்கும் அவர்களை வழிநடத்தும், அவர்களை வாழ வைக்கும். நீங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க முடியாது. ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும், கடைசி வரைக்கும் வாழ வைக்கும், அவர்களை பாதுகாத்து உயர்த்தும். அவங்க வழி தப்புகிற காலகட்டம் வரும் பொழுது இந்த வசனம் அவர்கள் பாதைக்கு தீபமாக, கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக அவர்களுக்கு இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய இன்வெஸ்ட்மென்ட் என்ன தெரியுமா? வசனம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருங்க. பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சொத்து சேர்க்காலும் பரவாயில்ல, ஆஸ்தி சேர்க்காலும் பரவாயில்ல, அதை கொடுங்க, நான் வேணாம் சொல்லல. ஆனா எதை கொடுக்குறீங்க இல்லையோ கர்த்தரையும் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். ஆமென். கிதியோனுக்கு போதித்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அப்ப கிதியோன் அற்புதம் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. கைதுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் ஆமென் 6ஆம் அதிகாரத்திலே 13 சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். சத்தமா நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை மீண்டும் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எதனால இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? மனாசேயின் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரையும். கர்த்தர் இவனை பார்த்து யாருன்னு சொல்றாரு? அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உன் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றாரு. உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா இப்ப மனசுல தன்னை குறித்து எதை நினைக்கிறான்? நான், என் குடும்பம் சின்னது, நான் எளியவன், என் குடும்பம் சின்னது, நான் சிறியவன், என்னால முடியாது, என்னால முடியாது. இந்த சிந்தனை ஏன் உனக்கு வந்துச்சு? கர்த்தரே வந்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, நீ போ, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானை முறியடிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற அப்ப இவன் என்ன இருக்கு? பலன் இருக்கு. கொஞ்சம் பலன் சொல்லவே இல்லை. மீதியானை முறியடிக்க வேண்டிய பலன் இவன்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அதனால கர்த்தர் இவனை தேடி வந்தார்.
சிலருக்குள்ள சில விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், விசேஷ கிருபைகளை வைத்திருக்கிறார், விசேஷ வரங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னால முடியாது, நான் சிறியவன், நான் எளியவன், நான் பாவி, நான் துரோகி, எனக்கு பலன் இல்ல, எனக்கு அபிஷேகம் இல்ல, எனக்கு கிருபை இல்ல, யாமலமா அது நடக்காது. எத்தனை பேருக்கு அப்படிலாம் சிந்தனை இருக்கு? இருக்கா இல்லையா? நான் ஜெபிச்சா நடக்குமா? நான் ஜெபிச்சா நடக்குமா? நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்குமா? எதுக்கு ராமன் சொல்லுங்க. கிதியோனுக்கு அப்படிதான் இருந்துச்சு சிந்தனை. கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. சிம்சோன்ட சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? அவனுக்கு பிரச்சனை வேற, இவனுக்கு பிரச்சனை வேற. அல்லேலூயா. அதுக்கு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு சொல்லி என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், கல்லு கவுனு போன்னு கிளம்பிருப்பான். என் கூட சேனையில் கர்த்தர் இருக்கான்னு கிளம்பிருப்பான். ஆனா கிதியோன் இவனால சிந்திக்க முடியாது. கட்டப்பட்டு ஒரு மனம், பயம், பயந்து போய் அவன் ஸ்தோத்திரம் தானியத்தை எங்க போரடிக்கிறான்? ஆலையில. ஆலையில என்னது? திராட்சை பழத்தை பிழிஞ்சு எடுக்கிற இடம் தான் ஆலை. அங்க போய் போரடிக்க முடியாது. ஆனா இவன் போரடிக்கிறது எங்க அடிக்கிறான்? அங்கதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இதுக்கு அவ்வளவு பயம் இருக்கு, என்னால முடியாது, அவ்வளவுதான், விஜயாண்ட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா 7 வருஷம் சும்மா இல்ல, ஒன்று விடாமல் அவர்கள் என்ன வச்சு அழித்துக் கொண்டு போகிறார்கள். இப்படி எவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருத்தர் எதிர்க்க முடியும்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, தெளிவா ஆண்டவர் பேசுறாரு, நீதான் பராக்கிரமசாலி, உன்கிட்ட அந்த அபிஷேகம் இருக்கு, உன்கிட்ட அந்த பலன் இருக்கு, இந்த பலத்தோட போ, நானெல்லாம் உன்னை அனுப்புகிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன்மேல் என்னுடைய கரம் இருக்கிறது, உன்மேல் என் கிருபை இருக்கிறது, உன்மேல் என் அபிஷேகம் இருக்கிறது, உன்மேல் என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, உன்மேல் என்னுடைய கவனம் இருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹalleluya. பயப்படாதே, சோர்ந்து போய் உட்காராத, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், எழுதி பிரகாசி, உன் வழி வந்தது. இனி நீ மறைந்திருக்கிற காலம் அல்ல கிதியோனே, இனியும் நீ மறைந்திருந்தால் தேசத்தில் ஒன்றும் மீதியா இருக்க முடியாது. என்னுடைய நேரம் வந்துவிட்டது, உனக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தை காண்பிக்க வேண்டும், வெளியே வா. கர்த்தர் பார்த்தாரு, இவன் அப்புறம் என்ன பண்றான்? ஆண்டவர்ட்ட அற்புதம் கேட்கிறான், அடையாளம் கேட்கிறான். வேற சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. 17ஆம் வசனத்துல ஆண்டவரே, ஆமென், எனக்கு உங்களுடைய கண்களை தயவு கிடைச்சுனா நீங்க தான் பேசுறீங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும், கைது விடாம சொல்லுங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? காணிக்கை எடுத்துட்டு வர்றான், அப்பத்தை கொண்டு வருகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். கொண்டு வந்து அத ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கற்பாறையில வைங்கிறாரு. அக்கினி இறங்குது, தூதன் மறைஞ்சு போயிடுறாரு. 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதனை கண்டேன், அவன் முகமுகமாய் கண்டேன் என்று அவன் பயப்படுகிறான். கைது ஆமென் சொல்லுங்க. 23ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு என்ன பெயரிட்டான்? யெகோவா ஷாலோம். இப்ப என்ன கவனிங்க, 25ஆம் வசனம். இவன் இந்த பலிபீடத்தை கட்டின உடனே என்ன கவனிக்கணும்? இந்த பலிபீடத்தை கட்டின உடனே யெகோவா ஷாலோமை வெளிப்பட்ட தேவன் அன்று ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே? பலிபீடம் கட்டின அதே ராத்திரியிலே. நீங்க நல்லா ஜெபிச்சு பாருங்களேன், பலிபீடத்தை செப்பரேட் பாருங்களேன், கர்த்தர் கூட பேச ஆரம்பிப்பார். என்ன செய்யறது ஒரு ஆலோசனை சொல்லுவார் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? இவன் தகப்பனுக்கு இருக்கிற காளையில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அது அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இப்ப என்ன கவனிக்கணும்? முதல் சொன்னேன் பாவத்தின் பலிபீடம். இங்க ஒரு பலிபீடம். யாருடைய பலிபீடம்? அது யாருடையது? தகப்பனுடைய பலிபீடம். சொல்லுங்க, பிதாக்களின் பலிபீடம். நம்ம வாழ்க்கையில அடுத்த பிரச்சனையா இருக்கிறது என்ன தெரியுமா? பிதாக்களின் பலிபீடம். என்ன பிதாக்கள்? எங்க அம்மா, அப்பா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, என் தாத்தா, என் முப்பாட்ட, அவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியாது. அந்த பலிபீடம் இன்னைக்கு எனக்கு விரோதமாய் நிற்கிறது. இந்த வல்லமை எனக்கு விரோதமாய் நிற்கிறது. பலிபீடங்கிறது ஒரு அந்தகார வல்லமை நினைச்சுக்கங்க. ஒன்று கர்த்தருடைய வல்லமை, இன்னொன்று சாத்தானுடைய வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாக்களின் பலிபீடம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இவன் தகப்பன் என்னதான் கர்த்தரை பத்தி சொன்னாலும், எகிப்துல கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை செஞ்சு சொல்லியிருந்தாலும், இவன் தகப்பனுடைய வேலை என்ன? யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாம தேசத்துல எல்லாருக்கும் தெரியவே என்ன கட்டி வச்சிருக்கிறான்? பாகாலுக்கு பலிபீடம் கட்டி வச்சிருக்கிறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமன். கர்த்தர் சொல்றார், நீ போய் அதை தகர்த்து போடணும். ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி சொன்னாரு? கர்த்தர் இவனை பார்த்து, நீ பராக்கிரமன் சொல்லு, பராக்கிரமசாலி, உனக்கு பலன் இருக்கு, நீ போ, நீ ரட்சிப்பாய் சொல்ல, நான் சிறியவன், நான் எளியவன், நான் சிறியவன் எளியவன் இவன் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அந்த பலிபீடம். இவன் விசுவாசத்தை குறைச்சது என்ன தெரியுமா? அந்த பலிபீடம். இவன் அபிஷேகத்தை வெளியே வர முடியாம தடை செய்கிறது என்ன தெரியுமா? அந்த பலிபீடம். இவனுக்கு கொடுக்கிற கிருபை வரங்கள் செயல்பட முடியாம தடை பண்ணிட்டு என்ன தெரியுமா? அந்த பலிபீடம். இவன் ஊழிய வெளியே வர முடியாம இவனை டம்ப் பண்ணி வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த பலிபீடம்.
பலிபீடம். இதுக்கு நாம சொல்லுங்க. நான் 15 வருஷமா ஊழியத்துல 2009 ஊழியத்துல இந்த ஊழியத்தின் ஆரம்பங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜோமணி ஆயத்தமாங்க. கரெக்டாக ஊழியத்தில் போய் நிற்கும் போது அபிஷேகம் தான் பயம். ஊழியத்தின் ஆரம்பங்களில் சில இடங்களுக்கு போய் போகணும், எதிர்ப்பு இருக்கிற இடத்துல. ஏன்? அந்த பலிபீடம். அப்ப என் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பலிபீடம் உடைக்கப்பட வேண்டியது இருந்தது. பிதாக்கள் மூலமாக வருகிற பலிபீடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆவிக்குரிய பிதாக்கள், அதாவது எங்க ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, ஒரு பிள்ளை பிறந்தா அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க. அதை தவிர்த்து இன்னொருத்தவங்க வந்து முதல் பிறந்த உடனே வாயில சீனி தண்ணி தொட்டு வைப்பாங்க. இங்க இந்த பழக்கம் இருக்கா? அவங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஞான பெற்றோர்னு சொல்லுவாங்க. எல்லோருல என்ன சொல்லுவாங்க? அப்படின்னா ஆவிக்குரிய பெற்றோர்னு நமக்கு அர்த்தம். அது அவங்க அந்த தண்ணி தொட்டு வச்சவன் யாரா இருப்பான்னு நமக்கு தெரியாது. அவன் என்ன பாவம் செய்யறவன் இருப்பான்னு தெரியாது. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கிட்டத்தட்ட நான் தாய் தகப்பன் என்று வரும்பொழுது அவர்கள் இருக்கிற சாபம் அந்த பிள்ளைகள் மேல வரும். அவங்களுக்கு பிசாசு வரம் இவங்க மேல வரும். இப்ப இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பிதாக்கள் மூலமாய் வந்த சில சாபங்கள், சில வழிபடங்கள் இருக்கிறனால உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளியே வர முடியல, ஜெபத்துல வளர முடியல, பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்பட முடியல, சரீரத்துல சுகம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபிக்கப்பட்ட வல்லமைகள் உடைக்கப்பட வேண்டும். கெதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ போய் இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அந்த பலிபீடத்தை என்ன பண்ணி போடு? தகர்த்து போடு. அதுக்கு என்ன எடுத்துட்டு போகணும் தெரியுமா? அவன் உனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம் இரண்டாம் உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இரண்டாம் காளை கைதுக்கு அவன் சொல்லுங்க. காளைக்கு வயசு எத்தனை? 7. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியான பிரச்சனை எத்தனை வருஷம்? 7. பாருங்க, பிரச்சனை ஆரம்பிக்கும் போது யார் வந்துட்டா? சொல்யூஷன், தீர்வு கத்து கொடுத்துட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை ஆரம்பித்த 7 வருஷத்துக்கு முன்னாடி யார் பிறந்தாச்சு? பலி செலுத்த வேண்டிய காளையை கத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பிரச்சனை நீங்க பிரச்சனையா பாக்குறீங்க, கர்த்தர் அதை தீர்த்து வைத்த பிரச்சனையாய் பார்க்கிறார். இது புரிஞ்சுச்சு? உங்க பிரச்சனைக்கு வேண்டிய சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் உங்களை கர்த்தர் எதுக்கு அனுப்பி இருக்கிறார்? சோதனைக்கு அனுப்பி இருக்கிறார். சோதனையை மட்டும் கொடுக்கலையா, சோதனையோட கூட தப்பி போகும் வழியை அவர் வச்சுக்கிட்டு தான் உங்களை அந்த வழியில் அனுப்பி இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த வழியில் அனுப்பியிருக்கேன், ஒண்ணு இங்க வரணும், இல்லைன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? வேற எங்கே கிளைகள் கிடையாது. அப்ப இந்த பக்கம் வந்தாலும் நான் தான் இருப்பேன், அந்த பக்கம் வந்தாலும் நான் தான் இருப்பேன். ஒருவேளை நடுவில் ஸ்டக்கானாலும் திரும்ப கையை போட்டு என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். ஏன்னா நான் அனுமதித்து. நம்மளா சோதனைக்குள்ள போனா நம்ம தான் வழி தேடணும். எத்தனை புரிஞ்சிச்சு? கர்த்தர் அனுமதிச்சாதான் அது தப்பி போக வழியோடு இருக்கும். நம்மளா சோதனை தேடிக்கிறனால தான் முட்டி மோதி அப்பா பிதாவை கூப்பிட்டாலும் நடக்காது, அருமை ரட்சகன் சொன்னாலும் நடக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த பலிபீடத்தை தகர்த்து. அவன் அன்றைக்கு இரவு போய் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தகர்க்கும் பொழுது நீ சும்மா போக கூடாது, அந்த காளையை கொண்டு போய் தெரிந்து கொள்ளப்பட்டது. அவன் அந்த காளையை கொண்டு போய் நீ இனி ஒரு பலிபீடத்தை கட்டி நீ அந்த காளை என்ன செலுத்த வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். கைதிக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 26 வசனம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்டு ஆமென் அந்த விறகுகளை வைத்து நீ பலி செலுத்த கடவா. கைதிக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிசாசுடைய சில காரியங்களை நீங்க அழிக்க ஜெபிக்கிற பொழுது, பலிபீடங்களை தகர்க்க நீங்க உட்படுகிற பொழுது இன்னொன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க அதை உடைக்கிறீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் அந்த வல்லமைகள் என்ன பண்ண தெரியுமா? நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த மனுஷங்கள்லாம் வர்றாங்க. அடுத்ததான் அந்த கிதியோனை பார்த்து சொல்றாங்க, அவன் சாக வேண்டும். யார் சாக வேண்டும்? அவன் சில பிசாசு வல்லமையை கூட கர்த்தருடைய உதவி இல்லாம நீங்க போராடிட்டீங்கன்னா அது மரண வல்லமையாக வரும். 2, அவன் சொல்றான் கிதியோட தகப்பன், அவன் பாகா தெய்வமா இருந்தால் பாகாலே அவனோட என்ன பண்ணட்டும்? வழக்காட்டு. அப்புறம் 1 சாவின் வல்லமை வரும், 2 வழக்காடு. இது ரெண்டுமே நடக்காம இருக்கதான் கர்த்தர் அவன் சொல்றாரு, நீ பலிபீடத்தை இடிச்சா மட்டும் போதாது, கட்ட வேண்டிய பலிபீடத்தை கட்டிடு, நான் பார்த்துக் கொள்வேன். யாவை சபையோடு நான் பார்த்துக் கொள்வேன். சேனைகளின் கர்த்தர் நான் பார்த்துக் கொள்வேன். இங்க இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் சிலருக்கு கர்த்தர் சில கிருபைகளை கொடுக்க போகிறார், சில அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில தலைமுறையா இருக்கிற சில பலிபீடங்கள் நீங்க உடைக்க போறீங்க. அது மட்டுமல்ல, கட்ட வேண்டிய பலிபீடங்கள் நீங்க கட்ட போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
ஹalleluya சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஆமென். கடைசி ஒரு காரியம் சொல்லி ஜெபிச்சு முடிச்சிடுறேன். ஆமென். ஒரு 15 நிமிஷம் முடிச்சிடலாம்.